இனி நம்ம அக்கௌண்ட்லேருந்து 25,000 ரூபா தான் பணம் எடுக்க முடியுமா? ஆர்பிஐ என்ன சொன்னாங்க? ரீசெண்டாக திருப்பூர் எஸ்பிஐ பேங்க்கில் கிட்டத்தட்ட 35 பேரோட அக்கௌண்ட்லேருந்து 10,000 ரூபாயிலிருந்து 35,000 ரூபா வரைக்கும் பணம் திடீர்னு காணாமல் போயிருக்கான். அதுக்கும் நான் அக்கௌண்ட்டில் வந்து 25,000 ரூபா தான் பணம் எடுக்க முடியும்னு சொன்னதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்மந்தம் இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம அக்கௌண்ட்லேருந்து திடீர்னு நமக்கே தெரியாமல் பணம் காணாமல் போனாலோ இல்லை பேங்க்கே காணாமல் போனாலோ, அதாவது பேங்க் திவாலானாலோ நம்ம பணம் என்ன ஆகும், யார் நமக்கு அந்த பணத்தை கொடுப்பா, எப்படி அந்த பணத்தை வாங்குறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். நான் சொன்ன மாதிரி இப்போ நம்ம ஒரு பேங்க்கில் போய் அக்கௌண்ட் வச்சுருக்கோம், நமக்கே தெரியாமல் அந்த அக்கௌண்ட்லேருந்து பணம் காணாமல் போயிடுச்சுன்னா நாம் என்ன பண்ணணும்? இப்போ மொபைல் பேங்கிங், இன்டர்நெட் பேங்கிங் இதன் மூலமாக பண்ணுற ட்ரான்சாக்ஷன்லாம் ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் சொல்லுவாங்க. அதுவே ஏடிஎம் மிஷின், ஸ்வைப் மிஷின் இது மூலமாக பண்ணுற ட்ரான்சாக்ஷன்லாம் ஆஃப்லைன் ட்ரான்சாக்ஷன் சொல்லுவாங்க. இப்போ ஏடிஎம்மில் போய் பணம் எடுக்கும்போது ஏடிஎம்மில் பணம் வந்திருக்காது, ஆனால் நம்ம அக்கௌண்ட்லேருந்து பணம் டெபிட் ஆயிருக்கும். இப்போ இந்த டைமில் நம்ம பேங்க்கில் போய் எழுதி கொடுத்து ஒரு குறிப்பிட்ட நாளைக்குள்ளே நம்ம பணத்தை நம்ம அக்கௌண்ட்டுக்கே திரும்ப வர வைக்கலாம். ஏன்னா அது நம்ம கண்ணு முன்னாடி நடந்திருக்கு, நமக்கு தெரிஞ்சு நடந்திருக்கு. அதனால் ஆனால் நமக்கே தெரியாமல் நம்ம அக்கௌண்ட்லேருந்து பணத்தை ஹேக் பண்ணி எடுத்துட்டாங்க, ஓடிபி வராமையே நம்ம அக்கௌண்ட்லேருந்து பணத்தை திருடிட்டாங்க அப்படின்னா இதில் அன்ஆத்தரைஸ் ட்ரான்சாக்ஷன் சொல்லுவாங்க. இந்த அன்ஆத்தரைஸ் ட்ரான்சாக்ஷன் மூலமா பறிபோன பணத்தை நம்ம அக்கௌண்ட்டுக்கே 10 நாள்ல திரும்ப வர வைக்கிறதுக்கு ஜீரோ லைபிலிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ரூல் வந்து பேங்க்ல இருக்கு. அதாவது நாம பறி கொடுத்த பணத்துக்கு நாம பொறுப்பு கிடையாது, பேங்க் தான் முழு பொறுப்பு. அதான் இதோட அர்த்தம். அதுபடி நம்ம அக்கௌண்ட்ல இருந்து பணம் திருடு போயிடுச்சு அப்படின்னா அந்த அன்ஆத்தரைஸ் டிரான்சாக்ஷன் நடந்த 3 நாளைக்குள்ள அதை கண்டுபிடிச்சு நம்ம உணர்ந்து பேங்க்ல போய் ரிட்டர்ன்ல எழுதி கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்த 10 நாள்ல நம்ம அக்கௌண்ட்டுக்கு எவ்வளவு பணம் திருடு போயிருக்கோ, அதாவது 1000 ரூபாய் போயிருந்துச்சுன்னா 1000 ரூபாய், 10,000 ரூபாய் போயிருந்துச்சுன்னா 10,000 ரூபாய், அந்த முழு பணமும் அப்படியே 10 நாள்ல நம்ம அக்கௌண்ட்டுக்கு திரும்ப வந்துடும். அதுக்கு பேங்க் தான் முழு பொறுப்பு. அப்ப 3 நாள் கழிச்சு சொல்றோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா? இப்போ நம்ம அக்கௌண்ட்ல இருந்து பணம் திருடு போயிருச்சு, 3 நாள் கழிச்சு எனக்கே தெரியுது அப்படின்னா அப்பயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. லேட் பண்ணாம பேங்க்ல போய் உடனே சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்ல இருந்து திருடு போன பணம் நம்ம அக்கௌண்ட்டுக்கே திரும்ப வந்துடும். ஆனா அங்கதான் ஒரு சின்ன கண்டிஷன் இருக்கு. இப்போ ஜீரோ லைபிலிட்டில திருடு போன 3 நாளைக்குள்ள பேங்க்ல போய் சொல்லிட்டோம் அப்படின்னா எவ்வளவு திருடு போயிருக்கோ அந்த பணம் அப்படியே ஃபுல்லா நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஆனா இங்க 3 நாள் கழிச்சு, அதாவது 4 இருந்து 7 நாளைக்குள்ள தான் சொல்றோம் அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்ல இருந்து எவ்வளவு பணம் திருடு போயிருக்கோ அதுல கொஞ்சம் புடிச்சிட்டு மீதி பணத்தை தான் நம்ம அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க. இதைத்தான் லிமிட்டட் லைபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது திருடு போன பணத்துல கொஞ்சம் பணத்துக்கு நாம தான் பொறுப்புன்னு அர்த்தம். அந்த கொஞ்சம் பணம் அப்படிங்கிறது ஒவ்வொரு வகையான அக்கௌண்ட்டை பொறுத்து மாறும். இப்போ நம்ம வச்சிருக்கிற அக்கௌண்ட் பிஎஸ்பிடி அக்கௌண்ட்டா இருந்தா, அதாவது பேசிக் சேவிங் பேங்க் டெபாசிட் அக்கௌண்ட்டா இருந்தா, உதாரணத்துக்கு ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட், ஜன்தன் அக்கௌண்ட் இந்த மாதிரி அக்கௌண்ட் வச்சிருந்து அதுல நமக்கு தெரியாம பணம் திருடு போய் அதை 4 இருந்து 7 நாளைக்குள்ள பேங்க்ல சொல்றோம் அப்படின்னா அதுல 5,000 ரூபாய் பிடிச்சிட்டு, திருடு போன பணத்துல 5,000 ரூபாய் பிடிச்சி தான் மீதி பணத்தை நம்ம அக்கௌண்ட்டுக்கு அனுப்புவாங்க. இப்போ திருடு போனதே 1,000 ரூபாய் 2,000 ரூபாய் தான் அப்படின்னா அதுக்கு பேங்க் பொறுப்பாக மாட்டாங்க, அந்த காசு கிடைக்காது. இப்போ அதுவே மற்ற சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட், அப்புறம் 25 லட்சத்துக்கு மேல லிமிட் உள்ள கரண்ட் அக்கௌண்ட், ஓவர் டிராஃப்ட் அக்கௌண்ட், அப்புறம் 5 லட்சத்துக்கு மேல லிமிட் உள்ள கிரெடிட் கார்டு, இதுல இருந்துலாம் நமக்கு தெரியாம பணம் திருடு போய் அதை 4 இருந்து 7 நாளைக்குள்ள தான் பேங்க்ல சொல்றோம் அப்படின்னா அதுல திருடு போன பணத்துல 10,000 ரூபாய் பிடிச்சி தான் மீதி பணத்தை நம்ம அக்கௌண்ட்டுக்கு அனுப்புவாங்க. இப்போ 25 லட்சத்துக்கு மேல லிமிட் உள்ள கரண்ட் அக்கௌண்ட், ஓவர் டிராஃப்ட் அக்கௌண்டா இருந்தா, அப்புறம் 5 லட்சத்துக்கு மேல லிமிட் உள்ள கிரெடிட் கார்டா இருந்து அதுல இருந்து நமக்கு தெரியாம பணம் திருடு போய் அதை 4 இருந்து 7 நாளைக்குள்ள தான் சொல்றோம் அப்படின்னா திருடு போன பணத்துலேருந்து 25,000 ரூபாய் பிடிச்சிட்டு தான் நம்ம அக்கௌண்ட்டுக்கு திருப்பி அனுப்புவாங்க. இப்போ அந்த அன்ஆத்தரைஸ் டிரான்சாக்ஷன் நடந்து 7 நாள் கழிச்சு தான் நமக்கு தெரிஞ்சு பேங்க்லேயே சொல்கிறோம் அப்படின்னா அந்த திருடு போன பணத்துக்கு பேங்க் பொறுப்பாக மாட்டாங்க, அது பேங்க் பாலிசியை பொறுத்து தான் முடிவு பண்ணுவாங்க. அடுத்ததான் நான் ரெண்டாவதாக சொன்ன மாதிரி இப்போ நம்ம பேங்க்கில் போட்டிருக்க பணம் எல்லாமே போயிடுச்சு அப்படின்னா, அதாவது பேங்க்கை திவால் ஆயிடுச்சுன்னா, அப்படி தான் ரீசெண்டாக மும்பையில் இருக்கக்கூடிய நியூ இந்தியா கோஆபரேட்டிவ் பேங்க்கில் வந்து திவால் ஆகக்கூடிய சூழ்நிலைக்கு போயிடுச்சு. அதனால் அந்த பேங்க்கில் பணம் போட்ட கஸ்டமர்ஸ் எல்லாமே பேங்க்கை போய் முற்றுகையிட்டு இருக்காங்க. அந்த பேங்க்கை வந்து ஆர்பிஐ தன்னுடைய கண்ட்ரோலில் எடுத்து பேங்க்கில் பணம் போட்டிருக்க கஸ்டமர் எல்லாமே ஒரு நாளைக்கு 25,000 ரூபா மட்டும் அமௌண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க. எதுக்காக கஸ்டமர்லாம் ஒரு நாளைக்கு 25,000 ரூபா மட்டும்தான் எடுக்கணும்னு சொல்லி லிமிட் கொடுத்துருக்காங்கன்னா, அதிகமாக பணம் எடுத்தாங்க, பேங்க்கில் பணம் போட்டவங்க எல்லாருமே என்னுடைய பணம் வேணும்னு சொல்லி அதிகமாக எடுத்தாங்கன்னா பேங்க்கே திவால் ஆயிரும் ஃபுல்லாக, அதுக்கப்புறம் மற்றவங்களாம் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த பேங்க்கை வந்து இப்போதைக்கு ஆர்பிஐயோட கண்ட்ரோலில் வச்சு அமௌண்ட்டு ஒரு நாளைக்கு 25,000 ரூபா மட்டும்தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு பேங்க் வந்து திவால் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய பணம் எப்படி எடுக்கிறது? இப்போது நமக்கு பக்கத்தில் இருக்க ஒரு பேங்க்கில் போய் நம்ம அமௌண்ட் போட்டிருக்கோம், இப்போ அந்த பேங்க் திவால் ஆயிடுச்சுன்னா நம்ம பணத்தை எப்படி வாங்குறது அப்படின்னா டிஐசிஜிசி அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பு தான் 90 நாளைக்குள்ளே அந்த பணத்தை நமக்கு ரிட்டர்ன் பண்ணுவாங்க. டிஐசிஜிசியா அவங்க ஏன் நமக்கு ரிட்டர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி. அதாவது நம்ம பேங்க்கில் போய் பணம் போடுறோம் இல்லையா, அந்த பேங்க் எல்லாமே இந்த இன்சூரன்ஸ் அமைப்பில் போயிட்டு இந்த மாதிரி திவால் ஆயிடுச்சுன்னா கன்சூமருக்கு எல்லாமே அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணணும், இன்சூரன்ஸ் மூலமாக ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த பேங்க் எல்லாமே இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனியில் அமௌண்ட் போட்டிருப்பாங்க. அப்படி தான் நமக்கு அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து திவாலான அமௌண்ட் தருவாங்க. அப்படி அவங்க தர அமௌண்ட் வந்து 5 லட்ச ரூபாய்க்குள்ளே தான் தருவாங்க. அது ஏன் அப்படின்னா ஆர்பிஐயோட ரிசர்ச்சில் இந்தியாவில் 98% பீப்புள் வந்து 5 லட்ச ரூபாய்க்குள்ளே தான் அமௌண்ட் டெபாசிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த லிமிட் கொடுத்துருக்காங்க. இது வந்து முன்ன 1 லட்சமாக தான் இருந்தது, இப்போ தான் 5 லட்சம் அப்படின்னு சொல்லி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும்,
ப்ரோ நான் வந்து ஒரே பிரான்ச்லேயே 3 அக்கௌண்ட் வச்சிருக்கேன், அந்த 3லையுமே அமௌண்ட் போட்டிருக்கேன், எனக்கு 5 லட்ச ரூபா அப்படின்னு சொல்லி 3க்குமே வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3 அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, 3லையுமே 10 லட்சம் சொல்லி 30 லட்சம் போட்டிருக்கீங்க அப்படின்னா 3லையுமே 5 லட்சம் சொல்லி 15 லட்சம் வருமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஒரு பர்சனுக்கு வந்து 5 லட்ச ரூபா தான் இன்சூரன்ஸ், அதுக்கு மேலே வராது. இதுவே 5 லட்ச ரூபாய்க்குள்ளே போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்போ எப்போ தான் ப்ரோ மொத்த அமௌண்ட்டும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது கவர்மெண்ட் முடிவு பண்ணுறது தாங்க. அது வருஷ கணக்கில் கூட ஆகலாம். அதே மாதிரியே ஏன் ப்ரோ இந்த பேங்க்லாம் திவால் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ பேங்க்ல இருந்து நம்ம கடன் வாங்கியிருப்போம், அந்த கடனை எல்லாமே ஒழுங்காக கட்டலை அப்படின்னா பேங்க்கோடைய வட்டி பாதிக்கப்படும், அதே மாதிரியே டிரான்சாக்ஷன்லாம் பாதிக்கப்படும். இப்படி பேங்க்கு கடன் மேலே கடன் ஆகி திவால் ஆகக்கூடிய நிலைமைக்கு வந்துடும். அப்பயுமே அந்த பேங்க்கோடைய ஷேர் எல்லாமே யாருமே வாங்கலை அப்படின்னா திவால் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த பேங்க் வந்து RBI கண்ட்ரோலில் எடுத்துக்குவாங்க. இப்படி தாங்க பேங்க்கில் நம்ம பணம் காணாமல் போனாலோ இல்லை பேங்க்கே திவால் ஆனாலோ நம்ம பணத்தை ரெக்டிஃபை பண்ணுறதுக்குன்னு சொல்லி RBI கொடுத்துருக்க கைட்லைன்ஸ். இதே போல் பேங்க் சம்மந்தமான டவுட்ஸ் என்ன இருந்தாலுமே அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பற்றி டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறோம். தேங்க்யூ. உலகத்தில் பணத்தை விட பெரிய விஷயம் நிறைய இருக்குது, ஆனால் அது எல்லாத்தையும் பணத்தால் தான் வாங்க முடியும். இப்போ நான் சமீபத்தில் சந்திக்கிற எல்லா பிரச்சனையும் ஒரே ஒரு பணத்தால் மட்டும்தான் சரி பண்ண முடியுது.